ஒண்ணுமே கிடையாது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு நாங்கள் ஆட்சி வந்தவுடன் 3 லட்சம் அரசு வேலைகளை நாங்கள் நிரப்புவோம். காலியான வேலைகள் 3.5 லட்சம் வேலைகளை உருவாக்குவோம். எத்தனை உருவாக்குனீங்க? ஒரு வேலை கூட உருவாக்கல. எத்தனை நிரப்புனீங்க? 44,000 பேர். அந்த 44,000ல 15,000 பேர் வந்து தற்காலிகம். ஆக அவங்க சொன்னது ஒன்றை கூட செய்யாத திமுக ஆட்சியில் இருக்கணுமா? வரணுமா? மீண்டும் வரவே கூடாது, வரவே கூடாது, வரவே கூடாது. ஏன்னா இவங்க செய்யறது சாதாரண துரோகம் கிடையாது. அத்துணை வர்க்கத்திற்கும், அத்துணை உழைக்கின்ற வர்க்கத்திற்கும் துரோகம் செய்த திமுக வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். போதுங்க. இவர்கள் ஆட்சி செய்கின்ற தகுதி அற்றவர்கள், தகுதி இழந்தவர்கள். ஆனா என்ன பண்ணுவாங்க? நாங்கள் தான் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர். சரி, என்ன பண்ணுங்க? நீங்க என்ன செய்யுங்க? சிறுபான்மை சமுதாயத்தில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று எங்களுடைய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நீண்ட நாள் போராட்டத்துக்கு பிறகுதான் உங்களை நாங்கள் கொடுக்க வைத்தோம். கலைஞர் ஆட்சியிலே கொடுத்தார். கொடுக்கவில்லை என்றால் வட தமிழ்நாடு இங்கே ஒரு வாகனம் கூட போகாது என்று மிரட்டிய பிறகுதான் கலைஞர் அவர்கள் உடனே அடுத்த ஒரு வாரத்தில் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்தார் 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனா இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், 3.5 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் எத்தனை, அதாவது இஸ்லாமிய சமுதாயத்திற்குள்ள உட்பிரிவுகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட 9 பிரிவுகள் இருக்கிறது, உட்பிரிவுகள். அந்த 9 உட்பிரிவுகளில் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்குது, எத்தனை பேருக்கு கிடைக்கல, எப்படி தெரியும்? அது நீங்க கணக்கெடுப்பு நடத்தினா தானே தெரியும். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கள் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இது சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் என்ன? ஒரு சாதி பிரச்சனையா? இது வன்னியர் பிரச்சனையா? இது சமூக நீதி பிரச்சனை. ஏன் நாங்க கேட்கிறோம்? எதுக்கு நாங்க கேட்கிறோம்னா, நீங்க தமிழ்நாட்டில் ஒரு உதாரணம், பட்டியலின சமுதாயம் எஸ்சி, பட்டியலின சமுதாயத்திற்கு 18 விழுக்காடு இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் கொடுக்கிறார்கள். இந்த 18 விழுக்காட்டில் பட்டியலின சமுதாயத்தில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. 3 பிரிவுகள், அதில் 3 பிரிவுகளில் 78 உட்பிரிவுகள் இருக்கிறது. அந்த 78 உட்பிரிவுகளில் வெறும் 8 உட்பிரிவு தான் 18ல 15% அவங்க வேலை எடுத்துட்டு போறாங்க. மீதி இருக்கிற 70 உட்பிரிவுகளுக்கு தான் மீதி 3% வாங்குறாங்க. இதற்கு இதை எப்படி சரி செய்ய வேண்டும்? இதற்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். அதே போன்று பழங்குடி மக்கள் இருக்கின்றார்கள். பழங்குடி சமுதாயத்திற்கு 1 விழுக்காடு இடஒதுக்கீடு. ஆனால் அவர்கள் உட்பிரிவு கிட்டத்தட்ட 34 உட்பிரிவுகள் இருக்கிறது. அதுல வெறும் 4 உட்பிரிவுக்கு தான் எல்லா இடத்தையும் எடுத்துட்டு போறாங்க. எம்பிசி இருக்கிறது, அதில் 115 சமுதாயங்கள் இருக்கிறது. இந்த 115 சமுதாயத்தில் யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? பிசி இருக்கிறது, அந்த பிசியில 30% பிசி, அதுல யாருக்கு கிடைக்குது, யாருக்கு கிடைக்கல? இது எப்படி தெரியும்? இது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினாதான் தெரியும். இது ஜாதி பிரச்சனை கிடையாது, இது வன்னியர் பிரச்சனையோ ஜாதி பிரச்சனை கிடையாது. இது எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. இஸ்லாமியர் உட்பட, கிறிஸ்துவர்கள் உட்பட எல்லா சமுதாயத்துக்கான பிரச்சனை. ஒரு உதாரணம் நான் சொல்றேன். சலவை தொழிலாளர்கள் இருக்கிறார்கள், இல்ல முடி திருத்துகின்ற சமுதாயம் இருக்கிறார்கள், இல்ல மலைக்குறவர் சமுதாயம் இருக்கிறார்கள். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மோச நிலையில் இருக்கின்ற சமுதாயங்கள். இவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன செய்யறாங்க? இவங்க வீடு இருக்குதா, குடிசையில வாழறாங்களா, வீட்டுல கரண்ட் இருக்குதா, வீட்டுல தண்ணி இருக்குதா, வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அரசு வேலை இருக்கிறாங்களா, தனியார் வேலை இல்லையா, பட்டதாரிகளா, எத்தனை பேர் படிச்சிருக்கிறாங்க, பைக் வச்சிருக்காங்களா, சைக்கிள் இருக்குதா, எத்தனை நிலம் இருக்குது, இதெல்லாம் கணக்கெடுப்பு நடத்தினாதாயா நீங்க அந்த மக்களுக்கு நீங்க செய்ய முடியும். இடஒதுக்கீடு கொடுக்கலாம், கடனை கொடுக்கலாம், படிக்க வைக்கலாம், வேலையை கொடுக்கலாம். இந்த கணக்கு தெரியாம நீங்க என்னையா செய்ய போறீங்க? என்ன நிர்வாகம் செய்யறீங்க? இதைத்தான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டில் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்திற்கும் கணக்கெடுப்பு நடத்து, எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கொடு. இடஒதுக்கீடு 100 விழுக்காடு எல்லா சமுதாயத்திற்கும் கொடு. முன்னேறிய சமுதாயத்திற்கும் கொடு, பின்தங்கிய சமுதாயத்திற்கும் கொடு. இதான் சமூக நீதி. எதுக்கியா நீங்க சமூக நீதி பத்தி பேசுறீங்க? பேசுவதற்கு திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் தகுதி கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு சமூக நீதி என்னவென்று தெரியவில்லை என்றால்
பக்கத்தில் ஆந்திரா கர்நாடகாவில் சித்தராமையா இருக்கார், அவர்கிட்ட போய் கத்துக்குங்க. கர்நாடகா முதலமைச்சர். ஏன் கத்துக்குங்கன்னு சொல்றேன்? அவர் 10 ஆண்டுகளில் 2 முறை கர்நாடகாவிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சுட்டாங்க. 10 ஆண்டுகளில் 2 முறை. அதான் உண்மையான சமூக நீதி. அங்க கணக்கெடுப்பு நடத்தி அங்கே பட்டியலின மக்கள், பழங்குடி மக்கள், பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தி வேலை வாய்ப்பை உருவாக்கி நலத்திட்டங்கள் கொடுத்து, கடனை கொடுத்து, கல்வி கடன், வேலை கடன் எல்லாம் கொடுத்து அங்கே சமூக நீதியை நிலைநாட்டியிருக்கின்றார் சித்தராமையா. ஆனா நீங்க எங்களுக்கு அதிகாரம் இல்லைங்கோ, எங்களுக்கு உரிமை இல்லைங்கோ. ஏயா யார் ஏமாத்துறீங்க? அதிகாரம் இல்லைன்னா நீங்க அப்புறம் எதுக்கு முதலமைச்சரா இருக்கிறீங்க? அதாவது அதிகாரம் இல்லை என்றாலும் எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று கணக்கெடுப்பு நடத்துபவர் தான் வீரர். அதிகாரம் வைத்துக் கொண்டு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று பொய் சொல்பவர்கள் கோழைகள். கோழைகள். திமுக கோழைகள். நீங்கள் கோழைகள். அண்ணா பேரை, பெரியார் பேரை சொல்வதற்கு கூட தகுதி இல்லாதவர்கள் திமுக. சமூக நீதி பத்தி நீங்க எந்த திமுக பேசக்கூடாது, பேசுவதற்கு தகுதி கிடையாது உங்களுக்கு. இது எங்களுடைய உரிமை பிரச்சனை. சமூக நீதி என்பது நம்முடைய உரிமை, அதை நிலைநாட்டுவது அரசினுடைய கடமை. ஆனா இந்த அரசு அதை பத்தி எந்த தெரியாது. இன்னைக்கு பள்ளிக்கூடம் எடுத்துக்க, பள்ளி கல்வி, கல்வித்துறை எடுத்துக்கங்க, மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஒரே ஒரு ஆசிரியர் தான் இருக்கிறார். 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடங்கள் 5வது வரைக்கும் ஒரு ஆசிரியர் வச்சு பள்ளிக்கூடத்தை நடத்துறாங்க. அந்த ஒரு ஆசிரியர் எத்தனை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு? எப்படிப்பட்ட கல்வியை கொடுக்க முடியும்? அதே போன்று தமிழ்நாட்டில் 1 லட்சம் வகுப்பறையில் ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. 1 லட்சம் வகுப்பறைகள், ஒரு ஆசிரியர்களும் கிடையாது. அப்ப என்னத்தையா நீங்க கல்வியில நீங்க சாதனை பண்ணிட்டீங்க? 207 பள்ளிக்கூடத்தை நீங்க மூடுறீங்கன்னா இதை விட ஒரு துரோகம் தமிழக மக்களுக்கு யாராவது செய்வாங்களா? ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவதற்கு எவ்வளவு சிரமம். கர்ம வீரர் காமராஜ் அவர்கள் 25,000 பள்ளிக்கூடத்தை திறந்தாரியா? நீங்க கேடு கட்ட திமுக 207 அரசு பள்ளிக்கூடத்தை மூடுறியே, உனக்குலாம் மனசாட்சி இல்லையா? மனசாட்சி இல்லையா? கேட்டா அங்க மாணவர் சேர்க்கை இல்லையா. என்ன காரணம் சொல்றாங்க தெரியுமா? கிராமத்துல பிறப்பு விகிதம் குறைஞ்சிடுச்சான். இவங்க போய் கண்டுபிடிச்சானுங்க. அது இல்லாம கிராமத்திலிருந்து எல்லாம் நகரத்துக்கு போயிட்டாங்களா? எதுக்குயா போறான்? நீ கிராமத்துல நீ அங்க இருக்கிற நீர் மேலாண்மை திட்டத்தை நிறைவேற்றினா விவசாயம் செருகும், விவசாயம் பெருகும், அங்கேயே மக்கள் இருப்பாங்க. அது செய்ய துப்பு இல்லை உனக்கு. ஆனா நீ சொல்ற காரணம் அங்க இருந்து இங்க வந்துட்டாங்களா, அதுக்காக நாங்க பள்ளிக்கூடத்தை மூடுவோம். பள்ளிக்கூடத்தை மூடின துரோகிகளே, பாவிகளே. ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்குவது எவ்வளவு கடினம். நீ சொல்ற காரணம் ஏத்துக்க முடியுமா? உங்களுக்கு நிர்வாகம் தெரியல, விட்டுட்டு போயா, எங்க கிட்ட கொடுங்க, எங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 10,500 உதவி பேராசிரியர்கள் பொறுப்பு இருக்கு, பணி இருக்கு. அதுல 9,000 பேர் காலி. 9,000 இடங்கள் காலி. அப்புறம் இந்த கல்லூரியில் எப்படியா படிப்பாங்க? தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 180 அரசு கலை அறிவியல் கல்லூரி இருக்கிறது. 180. அதுல 100 கல்லூரியில தலைமை முதல்வர் கிடையாது, பிரின்சிபல் கிடையாது. 100 கல்லூரிகள். இதுதான் இந்த லட்சணத்துல தான் திமுக ஆட்சி நடக்குது. கேடுகட்ட ஆட்சி திமுக ஆட்சி. இது ஒரு ஆட்சியா? இது ஒரு நிர்வாகமையா? அதெல்லாம் நான் கேட்கிறேன். தமிழக மக்கள், குறிப்பாக பெண்கள், நான் கேட்கிறேன், தயவு செய்து திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. 4 வயசு குழந்தையும் விட்டு வைக்க மாட்டானுங்க இந்த ஆட்சியில். 80 வயசு பாட்டியையும் விட்டு வைக்க மாட்டானுங்க. திருவள்ளூர்ல கும்மிடிப்பூண்டி பகுதியில் ஒரு மாதத்திற்கு முன்பு ஒரு 8 வயது குழந்தை பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருக்குது.
ஆரம்பாக்கம்னு ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்தில் அந்த குழந்தைய ஒரு ஒரு கொடூர மிருகம், மனித மிருகம் ஒருத்தவன் அந்த குழந்தைய கடத்திட்டு போயிட்டு கிட்ட பாலியல் வன்கொடுமை செய்து கெடுத்துட்டான். 8 வயசு குழந்தை, பள்ளிக்கூடம் போற குழந்தை. அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு துப்பு கிடையாது. அந்த பெற்றோர்கள் காவல் நிலையத்துக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, புகார் கொடுக்கறாங்க. அந்த புகார் எடுக்கல. பிறகு நம்ம கட்சிக்காரங்க தெரிஞ்சு போய் காவல் நிலையத்தில் முற்றுகையிட்ட உடன் அப்புறம் தான் அந்த புகாரை எடுக்கிறான். ஆனா புகார் எடுத்துக்கிட்டு ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல. அதன் பிறகு நம்ம கட்சியினுடைய பொருளாளர் திலகபாமா அவர்களை அங்கே அனுப்பி வைத்தேன். அந்த அம்மா போய் எங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல உட்காந்துக்கிட்டு, நீங்க கண்டுபிடிக்கலன்னா இங்கிருந்து நான் போக மாட்டேன்னு சொல்லி நம்ம கட்சிக்காரங்க எல்லாமே கும்பலா போய் அங்க முற்றுகையிட்ட பிறகுதான் அப்புறம் தான் போலீஸ் டீம் அமைக்கிறாங்க. 3 டீம், 5 டீம், 10 டீம். 3 வாரத்துக்கு பிறகுதான் அந்த மிருகத்தை பிடிக்கிறான். அவன் யாருன்னா அசாம்ல இருந்து வந்திருக்கிறான், ஆந்திராவில் வேலை செய்யறான், சூலூர்பேட்டையில். அவன் சொல்றான், திங்கக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் நான் ஆந்திராவில் வேலை செய்யறேன், வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஆந்திரா பார்டர்ல இருக்கு, 20 கிலோமீட்டர்ல இருக்கு. வெள்ளி, சனி, ஞாயிறு வீக்கெண்ட் எல்லாம் நான் தமிழ்நாட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் எங்க பார்த்தாலும் கஞ்சா கிடைக்கும், போதை கிடைக்கும், மது கிடைக்கும், சாராயம் கிடைக்கும். எவ்வளோ கேவலம் இதெல்லாம், எவ்வளோ கேவலம். இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஆந்திராவில் போய் குடிச்சிட்டு வருவான் ஒரு காலத்தில், தமிழ்நாட்டுல இருந்து பெங்களூர்ல போய் குடிச்சிட்டு வருவான். ஆனா இப்போ ஒருத்தன் சொல்றான், ஆந்திராவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு போய் எதுக்குன்னா அங்க கஞ்சா அடிக்கிறதுக்கு, போதை மாத்திரை சாப்பிட்றதுக்கு, போதை ஊசி போட்டுக்கிறதுக்கு, மது சாராயம் குடிக்கிறதுக்கு வரான். வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்திட்டு அங்க இருக்கிற நம்ம பொண்ணுங்கள்லாம் கெடுத்துட்டு போறதுக்கு வரானாங்களாம். படுபாவீங்களா நீங்க? ஆட்சியா நடத்துறீங்க? கேடு கட்ட ஆட்சியா, கேடு கட்ட ஆட்சி. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தாயும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க, ஒவ்வொரு பெற்றோரும் இன்னைக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. தன் பெண் பிள்ளை ஸ்கூலுக்கு போய் பத்திரமா வருமா, காலேஜுக்கு போயிட்டு வருமா, வேலைக்கு போயிட்டு பத்திரமா வருமா? திமுக காரன் கேட்டா அப்படி ஒரு சம்பவம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடந்துதான் ஆகும், நாங்க என்ன பண்ண முடியும்? படுபாவீங்களா? அந்த சூழலை ஏன் உருவாக்குறீங்க? சூழலை ஏன் உருவாக்குறீங்க? தெரு தெருவா கஞ்சா விற்கிறான், தெரு தெருவா சந்து கடை வச்சுக்கிட்டு சாராயத்தை விற்கிறான், கள்ள சாராயம் விற்கிறான். அதை உங்களால் அகற்ற முடியவில்லை, துப்பு இல்லை உங்களுக்கு. இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். தப்பி தவறி இவங்க மீது ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, மீண்டும் சொல்றேன், ஒரு மருத்துவனான்னு சொல்றேன், ஒரு டாக்டரா சொல்றேன், உங்கள் பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இன்னைக்கே உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நம்பி பார்த்துங்க. ஏன்னா இன்னைக்கு 1,30,00,000 பிள்ளைகள், இளைஞர்களுக்கு வேலை இல்லை. அவன் என்ன பண்றான்? வேலை இல்லாம சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறான். சும்மா வீட்டில் உட்காந்துக்கிறான். அவன் ஃப்ரெண்டை கூப்பிடுறான், மச்சி என்னடா பண்றேன்னா, சும்மா இருக்கிறேன்டா. அப்ப வாடா ஒரு கட்டிங் போடலாம். நான் நடக்குது, தான் நடக்குது. அது மட்டும் இல்ல, சாதாரணமா இன்னைக்கு கஞ்சா, ஒரு காலத்துல கஞ்சான்னு சொன்னாலே அப்படியே பயப்படுவோம். இன்னைக்கு சாதாரணமா கிடைக்குது, எங்க பார்த்தாலும் கிடைக்குது. பள்ளிக்கூடம் வாசல்ல, கல்லூரி வாசல்ல, மார்க்கெட்ல, எங்க வேணா கிடைக்குது. ஏன் போலீஸுக்கு தெரியாதா கஞ்சா விற்கிறான்னு? நிச்சயமா தெரியும். போலீஸுக்கு தெரியாம ஒரு பொட்டலும் விற்க முடியாது, ஒரு பொட்டலும் விற்க முடியாது. ஆனா என்ன பிரச்சனை? போலீஸ், தமிழ்நாடு போலீஸ் நல்ல திறமையானவர்கள், ஆனா அவங்களுக்கு சுதந்திரம் இல்லை, செயல்பட விடத்துல. திமுக எங்கேயாவது ஒருத்தனை பிடிச்சாங்கன்னா உடனே திமுக போன் பண்ணி, ஐயா நம்மால் ஏன் விட்டுடையா அவனை விட்டுறோம். எதுக்கியா நமக்கு வம்பு? நம்மளே டிரான்ஸ்ஃபருக்கு நம்ம இவ்வளோ லட்சம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் வாங்கி வந்திருக்கிறோம், நமக்கு எதுக்கியா வம்பு? நம்ம மாதிரி சம்பாரிச்சுட்டு போகலாம். இதுதான் நடக்குது, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் தான் நடக்குது. இதெல்லாம் ஒரு நிர்வாகமா? கேடுகட்ட நிர்வாகம் ஐயா, கேடுகட்ட நிர்வாகம். இதுதான் ஏன் வேணான்னு சொல்றோம், வேணான்னு சொல்றோம். ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கய்யா, ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்கய்யா. இது போன்ற ஒரு ஆட்சி வேணுமாய்யா? இவங்களுக்கு என்னன்னு கூட தெரியாது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியலையா? என்ன நடக்குது, என்ன செய்யணும், ஒண்ணுமே இல்லை. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துறாங்க, படிச்சுட்டு போறாரு, அவ்வளவுதான். உங்களுடன் ஸ்டாலின் பேர் மட்டும் மாத்தி, உங்களுடன் ஸ்டாலின், அவங்களுடன் ஸ்டாலின், இவங்களுடன் ஸ்டாலின். யார் கூட இருக்கிறார் ஸ்டாலின்? இவங்க கூட இருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய இளைஞர்களோட இருக்கிறாரா? தமிழ்நாட்டுடைய விவசாயிகள் கூட இருக்கிறாரா? தொழிலாளர்களோட இருக்கிறாரா? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், யார் கூட இருக்கிறார் தெரியுமா? கார்ப்பரேட் முதலாளிகள் கூட, பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள், பெரிய பெரிய பண முதலாளிகள், பணக்காரர்கள் கூட தான் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள்.
ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒவ்வொரு துறையும் குத்தகை விட்டுட்டாங்க. என்ன குத்தகை தெரியுமா? கம்பெனி குத்தகை. இப்போ டாஸ்மார்க் எந்த கம்பெனி நடத்துது? டாஸ்மார்க் கரூர் கம்பெனி. டாஸ்மார்க் கரூர் கம்பெனி நடத்துது. சாராயம் கரூர் கம்பெனி, இந்த கம்பெனி நடத்துது. மணல் எந்த கம்பெனி? புதுக்கோட்டை கம்பெனி. மணல் புதுக்கோட்டை கம்பெனி. கிரனைட் சென்னை கம்பெனி. தாது மணல் தூத்துக்குடி கம்பெனி. அதாவது ஏரியில நம்ம வண்டல் மண் இருக்குல்ல, நம்ம ஏரி, நம்ம பாட்டம் பூட்டம் அதை தூர்வாரி அதை பாதுகாத்த ஏரியில நம்ம விவசாயிகள் அந்த ஏரியில போய் வண்டல் மண் எடுத்தா உடனே புதுக்கோட்டை கம்பெனிக்காரன் போன் பண்ணி, ஓய் என்ன பார்த்துட்டு தான் நீங்க போகணும். என்னையா நியாயம்? என்னையா நடக்குதுங்க? தளி தொகுதியில எங்கேயாவது ஏரியில விவசாயி அவன் நிலத்துக்கு அங்க இருக்கிற ஏரியில வண்டல் மண் எடுத்துட்டு போனா புதுக்கோட்டை கம்பெனிக்கு அப்பம் கட்டணுமா? இதுவாயா நிர்வாகம்? கேடு கட்ட நிர்வாகம். இதே ஆட்சி. எதில் பார்த்தாலும் கொல்ல கொல்ல, லஞ்சம் லஞ்சம், கொல்ல. ஓசூர்ல டாடா கம்பெனி இருக்கு. டாடா கம்பெனி அதுக்கு 500 ஏக்கர் யார் கொடுத்தா? நீங்க தான் கொடுத்தீங்க. விவசாயிகள் தான் கொடுத்தாங்க. நீங்க கொடுக்கல, உங்ககிட்ட புடுங்கிட்டான். நீங்க கொடுக்கல, உங்ககிட்ட புடுங்கிட்டான். புடுங்கி எடுத்து டாடா கம்பெனி கொடுக்குறான். டாடா கம்பெனி என்ன சொல்றான்? நாங்க உங்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கிறோம். அந்த நிலத்தெல்லாம் நீங்க கொடுத்தது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 5000 பேர் அந்த கம்பெனியில் வேலை செய்யறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர் எத்தனை பேர் தெரியுமா? 1900 பேர். 15,000 பேர்ல வெறும் 1900 பேர் தான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அப்புறம் எதுக்கே நம்ம கொடுக்கணும் நிலத்தை? இந்த மண்ணையும் எதுக்கு நம்ம கொடுக்கணும்? திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு என்ன உங்களுக்கு சத்தியம் கொடுத்தா? சத்தியம் பண்ணா, உறுதி கொடுத்தாங்க. என்ன கொடுத்தாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டிலே ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம். என்ன சட்டம்? தமிழ்நாட்டில் உள்ள தொழில் நிறுவனங்கள், தனியார் தொழில் நிறுவனங்களில் 75 விழுக்காடு வேலை வாய்ப்பு உள்ளூர் இளைஞருக்கு நாங்கள் கொடுப்போம். சட்டம் கொண்டு வருவோம் என்று சொன்ன திமுக 4.5 ஆண்டுகள் ஆகிறது. சட்டம் கொண்டு வந்தாங்களா? சட்டம் கொண்டு வர இப்பு இல்ல, துப்பு கிடையாது. இதுக்கப்புறம் கொண்டு வர போறது கிடையாது. இப்படி எவ்வளோ பொய் வாக்குறுதி கொடுத்து, பொய் திமுக. திமுகனாலே பொய் தான், பொய்யை தவிர வேற எதுவும் கிடையாது. எல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும், மக்கள் சிந்திக்க வேண்டும். சிந்தித்து எல்லாமே ஒன்றாக வாருங்கள். ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கணும், ஆட்சி மாற்றம் நடக்கணும். மோசமான ஒரு ஆட்சி தமிழ்நாட்டில். திமுக ஆட்சியை அகற்றுங்கள், அகற்றுங்கள். எல்லா துறைகளிலும் தோல்வி அடைந்து விட்டார்கள் திமுக. எந்த துறை எடுத்தாலும் தோல்வி. வேளாண் துறை, விவசாயத்துறை தோல்வி, படுதோல்வி. நமக்கு விடுதலை கிடைத்து 78 ஆண்டுகள் முடிந்து 79வது ஆண்டு. முதல் முறையாக தமிழ்நாட்டிலே இந்த திமுக ஆட்சியிலே -0.58% தொழில் வளர்ச்சி. எவ்வளவு? -0.58%. மைனஸ்ல போயிட்டு. இதுதான் ஸ்டாலின் அவர்கள் செய்த சாதனை. விவசாயத்தை மைனஸ்ல கொண்டு போறது. திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய நேரடி கடன், டைரக்ட் டெட், 4,54,000 கோடி. இவங்க ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 தமிழ்நாட்டுடைய நேரடி கடன் 4,54,000 கோடி. இன்னைக்கு 9,30,000 கோடி. என்னையா பண்ணீங்க அவ்வளவு பணத்தை? என்னையா பண்ணீங்க? எங்கேயாவது கட்டுமானம் இருக்குதா? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்டிங், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒன்னுத்தையும் கிடையாது. ஒண்ணுமே இல்லையா? எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போயிட்டீங்களேயா. கடன் கடன் கடன், எது வாங்கினாலும் கடன். கடன் அடைப்பதற்கு கடன், வட்டி கட்டுவதற்கு கடன். இதுதான் நிர்வாகம். எப்படின்னா, நீங்க போய் கடனை வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் கடன் வாங்குறீங்க. அந்த கடன் கட்ட முடியாத இன்னொரு பேங்க்ல கடனை வாங்கி அந்த கடனை கட்டுறீங்க. இன்னொரு கடன் இன்னொரு பேங்க்ல வாங்கி அதை வட்டியை கட்டுறீங்க. விடுவாங்களா அப்படி உங்களை? தமிழ்நாடு அரசு அதான் செஞ்சிட்டு இருக்கு. கடன் வாங்கிட்டாங்க, உருப்படியா எதுவும் செய்யல, அந்த காசை கொள்ளடிச்சிட்டாங்க. அந்த கடன் வட்டி கட்டுவதற்கு கடன் இன்னொரு இடத்துல கடனை வாங்கி வட்டி கட்டுறான். அசல் கட்டணும்ல, அதுக்கு இன்னொரு இடத்துல இருந்து கடனை வாங்கி அசல் கட்டுறான்.
அந்த வட்டி ஏறுது. இதுதான் திமுகவுடைய சூப்பர் நிர்வாகம். தலையெழுத்து, அதெல்லாம் தலையெழுத்து. இதை இன்னும் பொறுத்து கொள்ளாதீர்கள். இதை நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். அதுக்காக தான் இங்க நான் ஓட்டு கேட்கலாம் வரல. நான் வந்த நோக்கமே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். உங்களுக்கு நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள், தமிழக மக்களை விழித்துக் கொள்ளுங்கள்.